மணிரத்னமோட டேரக்ஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன், சிம்பு இவங்க எல்லாம் ஷூட்டிங்கில் இருக்கிற மூவி தான் வந்து தங் லைஃப். கரண்ட்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை, கோவான்னு சொல்லிட்டு 2 இடத்துலையும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா கோவாவில் நம்ம கமல் சாருக்கும் நம்ம எஸ்டிஆருக்கும் ஏரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸை பிளான் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் மணிரத்னம் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. நம்ம ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறாங்க. ஆஃப்டர் 24 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்போ ரிட்டர்ன் ஆக போகுது இந்த படத்தில் தான். எப்படி பார்க்கலாம். கமல் சாருக்கான போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷெடியூலும் முடிய போகிறாங்க. மேபி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் பொங்கல் ஹாலிடே அப்படி சம்மர் ஹாலிடேக்கு ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒர்க்லாம் இப்போ போயிட்டுருக்கு. எப்படி பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தேவரா படத்துக்கான ப்ரெஸ் ஈவெண்ட் நடந்திருக்கு. அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்து ஒரு நியூஸை வந்து ரிவீல் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பேக் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் நம்ம என்டிஆருக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. அது பிடிச்சி போய் நம்ம பண்ணலான்னு தான் சொல்லியிருக்காங்க போல். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வாடி வாசலுக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ண வெற்றிமாறன் பிளான் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் வந்து நம்ம தனுஷ் கூட கொலாபரேஷன் பண்ணி தான் இந்த படத்தை வந்து பண்ண போகிறாராம். அதாவது இது தமிழ் படம், தமிழில் எடுத்துட்டு ஆஃப்டர் தெலுங்கில் டப் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக வேறு மாதிரி ஒரு கொலாபரேஷன் சொல்லி ஆகணும். அதே மாதிரி வேறு மாதிரி காம்பினேஷன். இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போட போகிறாராம். மேபி வந்து இருந்தால் இருக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம ஜிவி பிரகாஷ் மியூசிக் போடுவார். எப்படி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போ வந்து ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம வெற்றிமாறன் பொறுத்த வரைக்கும் வாடி வாசல் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. நீங்கள் இந்த எந்த காம்போக்காக வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தட்டி விடுங்க.